பந்திகள் சாப்பிட்ட மணக்க மணக்க சாம்பார் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி உங்கள் கையே அளவு வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா அத்தனை உங்கள் கைப்பிடியில் கையில் நிறைய அல்லாதீங்க, கைப்பிடி அளவுக்கு அள்ளுங்க. இப்போ நான் ஒரு 3 பேருக்கு சமைக்க போகிறேன். ஸோ ரெண்டு கைப்பிடி பாசிப்பருப்பும் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடயே சின்ன வெங்காயம் ஒரு 10, வெள்ளைப்பூண்டு ஒரு 10 நறுக்கி அதை பருப்பை கழுவிட்டு இது ரெண்டையும் அதில் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் நான் அது கூடவே போட்டிருக்கேன். அதையும் அதிலேயே நீங்கள் சேர்த்துருங்க. இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி வைங்க. இந்த அளவுலேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சமாக ஜீரகம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இதே அளவில் போடுங்க. அதாவது 3 பேருக்கு அப்படின்னா 1 ஸ்பூன் போதும். அரை ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், இவ்வளோதாங்க. இதை போட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் மறந்துடாதீங்க, இது கூடவே நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிறங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் கிடையாது, அதனால நான் தூள் பெருங்காயம் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க. இது நல்லா குழையட்டு. ஒரு 5 விசில் போட்டு நீங்கள் எந்த காய்கறியுமே போட வேண்டாம். சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும். நம்ம அது விசில் வரட்டும். அது விசிலை வச்சுட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாளிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெயை கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக கடுகுளுந்து அதை போட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். அதுவே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் ஆல்ரெடி போட்டுட்டோம். அதனால நீங்கள் எப்பயுமே பருப்பு அவிய வைக்கையில் சின்ன வெங்காயமும் தாளிக்கிறப்ப பெரிய வெங்காயம் போடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் அந்த பருப்போடு சேர்த்து நல்லா குழஞ்சிரும். அப்போ தான் அதோட டேஸ்ட் இருக்கும். நம்ம இப்போ பெரிய வெங்காயம் 1 போட்டால் போதும். இது தாளிப்புக்கு இதுவே போதும். இது கூட பட்டை மிளகா 2 மிளகா சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம 3 மிளகா பச்சை மிளகா அதில் போட்டிருக்கோம். இப்போ பட்டை மிளகா சேர்க்க போகிறோம். பட்டை மிளகா எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல் வருங்க. அந்த தாளித்த வாசம் அப்படியே இருக்கும். இப்போ கருவேப்பிலை ப்ளஸ் தக்காளி இதை நல்லா வதக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு புளி எடுத்திருக்கோம். அதை கரைச்சி நம்ம அந்த தாளித்ததில் அப்படியே ஊற்றிடலாம். நம்ம இதில் உப்பு சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் உப்பு பருப்புலேயே போட்டு வேக வச்சுருங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா உப்பு நீங்கள் பருப்பில் போட்டிங்கன்னா தான் அந்த பருப்பு உப்பு 2 சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பருப்புலேயே உப்பை போட்டு அவிய வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தாளிச்சதுலேயே அதிலேயே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விடுங்க. சூப்பராக கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிரும். மணக்க கூடிய ஒரு சாம்பார் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.